உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னடா மாப்ள, என்னடா அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், எல்லாம் சம்பிரதாயம் தான்டா, மறுபடி நடக்கிறது தானே. ஏன் இப்படி கேட்குற? அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, அதுக்காகலாம் நான் ஒன்றும் கேட்கல. டெக்கரேஷன் எங்களுக்காக பண்றீங்களா இல்ல உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிறீங்களான்னு கேட்டேன். டேய், போட்டேனா பாரு. ஏ ஆனந்தி, நீயே இப்படி இருக்க? நல்லா சந்தோஷமா ஜாலியா இரு. என்னால சந்தோஷமா இருக்க முடியல வள்ளி. இவங்க அம்மாவை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. அவங்க என்னை எப்ப ஏத்துக்கிறாங்களோ அப்ப தாண்டி இந்த வீட்ல என்னால முழு சந்தோஷத்தோட இருக்க முடியும். ஏத்துக்காம எங்க போறாங்க? நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், விடு. இங்க பாரு ஆனந்தி, அவங்க வயசுல பெரியவங்க. அவங்க ஏதாவது பண்ணா கூட நீ அனுசரிச்சு போகணும், புரியுதா? அவங்க கிட்ட மல்லுக்கு நிக்காத. கார்த்தி தான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றான்ல, எல்லாம் சரியாகிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து குடும்பத்தை நல்லபடியா வழி நடத்து. ஏ மாப்பிள, உனக்கு இதே தான் சொல்றேன். எதுக்காகவும் கோவப்படாதீங்க, உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க, சந்தோஷமா லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீ கவலைப்படாத மாப்ள, நான் பாத்துக்கிறேன்டா. ஆனந்தி, நாங்க போயிட்டு காலையில வரோம். சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க. ஏய், சந்தோஷமா இரு ஆனந்தி, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். ஹாப்பியா இரு, இன்னும் கொஞ்ச நாள் தான். போலாமா? போலாம். இன்னும் பூ தேவைப்பட்ட போட்டுக்கப்பா, இங்க வைக்கிறேன். சரி, பாத்துக்க, வரேன். பாய். இன்னைக்கு அப்பாவோட திவசம் இல்லையா, அதனால என்னால இன்னைக்கு எங்கேயும் வர முடியாது. நான் நாளைக்கு வரேன். நீங்க போனை வைங்க, நான் அப்புறம் பேசுறேன். ஏய், உன்னதான் பூஜை ரூமுக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? என்னடி முறைக்கிற? எல்லாமே நீ நினைக்கிற மாதிரி நடக்குதுன்னு ஓவரா ஆடாத. நீ இந்த வீட்டுக்குள்ள வேணா வந்திருக்கலாம், ஆனா எப்பவுமே நீ செல்லா காசுதான். கூடிய சீக்கிரமே உன்னைய அந்த வேலைக்கார பயலையும் இந்த வீட்டை விட்டு துரத்தல, என் பேரு வேதநாயகி இல்ல. வேதநாயகி காலம் மாறி போயிடுச்சு. நீ இன்னும் 1999 இருக்கன்னு நினைக்கிறேன். இது 2025. இந்த உலகத்துல சரியாத சாம்ராஜ்யம்னு எதுவுமே இல்ல, அழியாத கோட்டைன்னும் எதுவுமே இல்ல. அதே மாதிரிதான் உன் பொய்யாலையும் சூழ்ச்சியாலையும் நீ கட்டி வச்சிருக்கிற கோட்டை கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு அடியோட அழிய போற நேரம் இப்ப வந்திருக்க. என்னது? என்னோட சாம்ராஜ்யத்தை சரிச்சிருவியா? ஏய், நான் கட்டி வச்சிருக்கிற இந்த கோட்டையை அழிக்க ஒருத்தன் பிறந்து வரணும்டி. அப்படியே ஒருத்தன் பிறந்தா கூட அவனை கருவிலேயே அழிச்சிருவேன். நீ என்ன கனவுலேதான் வாழ்வியா வேதநாயகி? உன்னை அழிக்க ஏற்கனவே ஒருத்தன் வந்துட்டான். அது வேற யாரும் இல்ல, என்னோட மருமகன் தான். அவன் உன்னோட அஸ்திவாரத்துல இருந்து ஒவ்வொரு செங்கலா உருவி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் மொத்தமா எல்லாத்தையும் உடைச்சு தூள் தூளா ஆக்குவான். ஏய், இப்ப நான் நினைச்சா கூட உன்னையும் அந்த வேலனையும் இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். போனா போதுன்னு விட்டு வச்சா என்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்களா? கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வாங்க. என்னடா இதெல்லாம்? என்னன்னு தெரியல மாப்ள, உன் தங்கச்சி தான் ஏதோ வேண்டுதல்னு சொல்லி காலையிலே பூஜை ஆரம்பிச்சிட்டா. ஆமா, மத்தவங்களாம் எங்கடா? அவங்களாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க மாப்ள. உடனே எப்படி வருவாங்க? இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும்ல. ரேணுகா, வா சாமி கும்பிடலாம். திருநீர் வச்சு விடுமா.
இந்தாண்ணே. எடுத்துக்கோ வள்ளி. இந்தா ரேணுகா. எடுத்துக்கோ. இந்த தீ மாதிரியே உன்னை எரிக்கிறேன்டி. என்னக்கா அப்பாவோட போட்டோவை நடு ரூம்ல வச்சிருக்க? வழக்கமா பூஜை ரூம்ல வச்சு தானே சாமி கும்பிடுவோம். இன்னைக்கு அப்பாவோட 25வது நினைவு நாள் ரத்னம், அதனாலதான் இங்க வச்சிருக்கேன். என்னக்கா சொல்றீங்க? அப்பா நம்மள விட்டு போய் 25 வருஷம் ஆச்சா? ம். எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு. ஆனா 25 வருஷம் ஓடி போயிடுச்சு. காலம் ஓடி போனா என்னப்பா, ஆனா நடந்த எதையும் நம்மளால மறக்க முடியலையே. அந்த படுபாவி தேவராஜ் மட்டும் நம்ம அப்பாவை கொல்லாம இருந்திருந்தா அவர் இப்பவும் நம்ம கூட இருந்திருப்பாருப்பா. முத்துப்பாண்டிக்கு சொல்லிட்டியாக்கா? ஆ, காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்பா. சுமதி வீட்லயே அப்பாக்கு திவசம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டான். சரிக்கா சரிக்கா. நானும் சின்னதா ஒரு பூஜைக்கு பிளான் பண்றேன். அதுக்காக தான் அத்தானை மார்க்கெட்டுக்கு போய் பூஜைக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அப்பா, நான் யாரை வேணாலும் மன்னிச்சிருவேன். ஆனா உங்களை கொன்னவங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். சாகுற வரைக்கும் மறக்கவும் மாட்டேன். நீ எப்பமா வந்த? இப்பதான்ப்பா. ஆனந்தி விடவே இல்ல, அதான் நைட் அவ கூட இருந்துட்டேன். அதான் உன் ஃப்ரெண்டோட கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சுல. இனிமே அந்த வீட்டு பக்கம் போற வேலையெல்லாம் வச்சுக்காத. ம்? ம். ம். ஹலோ, யாரு? ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேங்கிறது இருக்கட்டும், நீ யாருன்னு சொல்லு. மேடம், நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வர. 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்ச ஒரு முரட்டு சம்பவத்தோட ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஏய், யாரா நீ? என்ன சம்பந்தமே இல்லாம உளறிட்டு இருக்க? நான் வளரல மேடம், உண்மையை தான் சொல்றேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன், அதை பார்த்துட்டு திரும்ப என் லைனுக்கு வாங்க. சரி. யார் இவன் திடீர்னு போன் பண்ணி 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுக்கு ஆதாரம் இருக்குங்கிறான்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.